श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சீரொன்றுதோ புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. தேவப்பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த 6 பிரபந்தங்களிலே இந்த பிரபந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்கிற இந்த பிரபந்தம் ஒன்று. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரியில ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்துக்கணும், தினந்தோறும் அந்த செய்ய வேண்டிய செயல்கள்லாம் என்ன என்பதை பத்தி சுவாமி தேசிகன் விளக்கமாக சாதிக்கின்றார். இது ஒரு நாளை 5 பிரிச்சுண்டு அபிகமனம், உபாதானம், யஜ்யை, சுவாத்தியாயம், யோகம் என்கிற முறையில 5 பிரிச்சுண்டு இந்த ஒவ்வொரு வேளையுமே பகவத் கைங்கரியத்துக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கணும் என்பதுதான் சாஸ்திரம். அததான் பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லியிருக்க, பெருமாளை சாதிச்சிருக்க. அந்த மாதிரி பெரியோர்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றனர். சுவாமி தேசிகனுக்கு பஞ்சகால பராயணகா என்று அந்த அஷ்டோத்தர நாமாவளியில ஒரு திருநாமம் பஞ்சகால பராயணாய நமஹா என்பது. அந்த தூங்கி ஏந்திரிக்க செய்ய ஹரிநாமாவை உச்சாரணம் பண்ணிட்டு தான் ஏந்திரிக்கணும்ன்றத முதல் பாசுரத்துல சாதிச்சார். அரி 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 அரியே சப்தகிருத்வா 7 முறை அந்த ஹரிநாமத்தை உச்சாரணம் பண்ணும். அந்த 7 முறை ஹரிநாமத்தை உச்சாரணம் பண்ண செய்யும் கூட அதுல 2 ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு முறையாக இப்படி 7 முறை உச்சாரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த படுக்கையை விட்டு இறங்கணும்னு சொல்ற. இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இது நித்திய கிரந்தத்துல சொல்லிருக்கபடினால பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் சொல்லிருக்க பிரகாரம் செய்யறதுலாம் பத்தி அந்த தூங்கி எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு நாம படுத்துக்கிற போற வரைக்கும் விஷயத்த சொல்லிட்டு வர. அடுத்தது அபிகமனம்ன்றத பார்ப்போம். இந்த அபிகமனம்ன்றது என்னன்னா, அதாவது இது நாள் வரைக்கும் வியர்த்தம் வீழ்ச்ச வயங்கதான்னு தன்னுடைய காலம் முழுக்க வீணா போயிடுத்தேன், இது பகவத் கைங்கரியத்துல ஈடுபட முடியாத போயிடுத்தேன்னு மனசளவுல ஒரு உருகி அதுக்கப்புறமா சரி போன காலம் போனா போயிட்டு போட்டோம், இனிமேல் இருக்கிற காலமாவது பகவத் கைங்கரியம் பண்ணும்படியாக நமக்கு ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்கா அது போறோம்னு ஒரு தேறி அது அப்படி அடைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மீதி கரியம் கைங்கரத்தை நாம இன்னைக்கு காத்தால இருந்து நாங்க ராத்திரி வரைக்கும் எம்பெருமானுக்கு பண்ண போற கைங்கரியங்கள்ல தடங்கள் வராமல் நடக்கணும் என்று எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்றது. இது அபிகமன காலத்துல ஒரு சரணாகதி சொல்லிருக்கு. அததான் சொல்ற. நினைவுடை நிகழ்வெதன் நிலை நலம் அணுகிட மனமுறை எரிசை கண் மகிழ் மறை நெறி கொடு தனி முதல் அடியினை அடைபவர் தமரே. இது 2வது பாசத்துல சொல்ற. அதாவது மகிழ்மறை நெறி கொடு, நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வேத மார்க்கத்துல செய்யணும். நம்ம மனசுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சாஸ்திரிய முறையில பண்ணணும்.
மனம், வாக்கு, உடல் என்று சொல்லக்கூடிய 3 நாளையும் அந்த பேரருளாளனுடைய திருவடியினை அடைபவர்களாக அவள்லாம் இருந்துருக்கான். எல்லா சமயத்திலையும் அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிற ஒரு அனுபவம் இருக்க, அந்த பேரானந்தம், அந்த அனுபவம் தடங்கள் இல்லாமல் இருக்கணும் என்பதைதான் சாதிக்கிறார். இது அடுத்த பாசுரம். இது உபாதானம் என்று அந்த பெருமாளுக்காக பண்ணக்கூடிய, அதாவது பெருமாள் திருவாராதனத்துக்காக சேகரிக்கக்கூடிய வஸ்துக்கள், அது உபாதானம்னு சொல்றது. வஸ்துக்களை சேகரித்தார். அது 2வது காலத்துல செய்ய வேண்டிய ஒரு செயல். அதை பத்தி இந்த பாசுரத்துல சொல்ல போறேன், நாம பார்க்க போறோம். மலர்மகள் மருவிய மறுபுடை இறையவன் மலரடி கருதிய மனமுடையடியவர் மலர் புனல் அமுதுடன் வகையன வடையவும் அலர்மதி யமதலவென அறிபவரே. இப்போ உபாதான காலத்தை பத்தி சொல்ற. இந்த இதுல வரைச்சு, அபிகமனத்துல வரைச்சு முதல் காலத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அபிகமனத்துல வரைச்சு பெருமாளிடத்துல சங்கல்பம் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த கோவில்லாம் போய் சேவிச்சுட்டு பெருமாளிடத்துல ஒரு சரணாகதி பண்றோம். சத்ய ஞானானந்தானந்த ஸ்வரூப அமரவத்தல சுவாபின்ன சுசீல சுலப சர்வஜ சர்வசக்தே சத்யசங்கல்ப பரமகாருணிக கிருதஜ ஸ்திர பரிபூர்ண பரமோதாரன்னு அந்த எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி, அத்தியந்த அகிஞ்சனோகம் ஈதஸ்து அனுகூலமேவ கரிஷ்யே, நான் ரொம்ப அகிஞ்சனாக இருக்கேன், ஒன்னும் இயலாதவனாக நான் இருந்திருக்கேன். இனிமேல் உமக்கு அனுகூலமான செயலையே நான் செய்வேன். இத்தனை நாள் வரைக்கும் இந்த அனுகூலமான செயலை செய்யாத இருந்தேன்னா என்று கேட்டேன். இது அனுகூலமான செயலும் சொல்லியிருக்கலாம், செய்திருக்கலாம், பெருமாளுக்கு அனுகூலமான செயலும் செய்திருக்கலாம். சில சமயங்கள்ல உதாசீனமாகவும் இருந்திருக்கலாம், சில சமயங்கள்ல விபரீதமாகவும் நடந்துருக்கலாம். ஆனா இப்ப என்ன பிரதிஜைன்னு கேட்டேன், இனிமேல் அனுகூலமாகவே நடப்பேன்றதுதான் என்னுடைய பிரதிஜை. இப்படி நான் பண்றேன் நானு. ஆகையால எனக்கு ஏதக்ஷணோத்தர காலீன சாயம் அபிகமன பரியந்தம், இதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி சாயம் அபிகமனம்னு சொல்லி ராத்திரி பெருமாளிடத்தை மறுபடியும் பிரார்த்தனை பண்ணி யோகத்துல போய் அந்த பெருமாளோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலைன்றது வரப்போறது. அது பரியந்தம் நான் செய்யக்கூடிய செயல்கள்ல எந்த தடங்களும் இல்லாமல் இருக்கணும் என்று அததான் பிரார்த்தனை பண்ண. இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இதுதான் இப்படி இருக்கிறவாதான் இந்த முக்கரணங்களாலேயும் அந்த தேவபெருமாளையே தியானம் பண்ணிட்டு அவரிடத்துல ஒரு வேத மார்க்கத்தை கொண்டு மனசு, வாக்கு, தேகம் இப்ப மூன்று வகைகளாலேயும் எம்பெருமானிடத்துல மகான்கள் சரணாகதி பண்ணுவா என்று அபிகமனத்தை முடிச்சேன். தனி முதல் அடியினை அடைபவர் தமரே என்பதாக. இப்ப 3வது பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய ஒரு அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறமா விளக்கத்தை பார்க்கலாம். மலர் மகள் மருவிய மறுவுடை இறையவன். மலர்மகள், மலர்மகள் என்று சொல்லச்சே பார்த்தோம்னா பெரிய பிராட்டியர். அந்த தாமரை இலைக்கு அவதரித்தவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியர் பத்மஜா என்பதாக பேரு. பத்மத்திலிருந்து அவதரித்தவள், தாமர புஷ்பத்திலே அவதரித்தவள்.
அவள் மலர்மகள் மருவியன்னு சொல்லச்சே அந்த பெரிய பிராட்டியோடு சேர்ந்து இருந்திருக்கிற எம்பெருமான். பெருமாள் எப்பவும் பிராட்டியை பிரிந்து இருப்பதில்லை. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இறையும் அகலகில்லேன், ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு பெரிய பிராட்டியார் சொல்ற வார்த்தை. இறையும் ஒரு க்ஷணமும் கூட அகலகில்லேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உன்னிடத்திலேயே உறைந்திருக்கிற, உன்னிடத்திலேயே வாசம் பண்ணிருக்கிற அலர்மேல் மங்கை உரைகின்ற திருமார்பந்தை உடையவன்னு சொல்ற. இந்த ஆழ்வார் பாசுர பிரகாரம் பார்த்தோம்னாக்க பிராட்டிக்கு பெருமாளுடைய திருமார்பல வாசம் பண்றது பரம பௌக்கியமாக இருந்துருக்கு. ஆகையால பிராட்டி இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான்னு ஏற்படுறது. இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்துல சொல்லச்சே பெருமாளுடைய திருமார்பு எப்பேற்பட்டதாக இருக்குன்னா ஸ்ரீபதன் ஞாச தன்யம்னு சொல்ற. அந்த பெரிய பிராட்டியார் தன்னுடைய திருமார்புல அந்த திருவடிய சம்பந்தம், அந்த பெரிய பிராட்டியாருடைய திருவடி சம்பந்தம் தம் திருமார்புக்கு ஏற்பட்டதனால அந்த மார்புக்கு ஒரு தன்யத்தை ஏற்பட்டதான். அது ஒரு பாக்கியம்னு சொல்லி பெருமாள் நினைக்கிறேன். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஆகையால இதுல இருந்து ஏற்படுற விஷயம் என்னன்னா பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அந்த பெருமாள் பிராட்டியோடு சேர்ந்திருப்பத தனது பாக்கியமாக கருதுகிறார். பிராட்டி அந்த பெருமாளோட சேர்ந்திருக்கிறது தனது பாக்கியம். இத ஒரு க்ஷணம் கூட இழக்க கூடாதுன்னு நினைக்கிறவளாக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு சேர்த்தி. அததான் மலர்மகள் மருவிய அந்த பெரிய பிராட்டியாரோடு இருந்திருக்கிற சேர்ந்து இருக்கிறவனும் மறுவுடை இறையவன். மறு உடை, இங்க மறு அப்படின்னு சொல்லச்சே பெருமாளுக்கே அசாதாரணமான ஒரு அடையாளம். மறுன்றது மச்சம்னு சொல்றோமே அது. அந்த மறு உடை, அந்த மறுவை உடையவனாக இருந்திருக்கிறவன். அதுக்கு அந்த மருவுக்கு பேரு ஸ்ரீவத்சம் என்பதாக பேர். அற்புதமான ஒரு அடையாளம் அது. அந்த பெருமாள் திருமார்பல இருக்கக்கூடிய அடையாளம் அது. ஸ்ரீவத்சேன பிரசித விபவம் ஸ்ரீபதன் ஞாச தன்யம். அது ரெண்டையும் சேர்த்து சொல்ற சுவாமியினுடைய ஒரு விசேஷம். அது பகவத் தியான சோபானத்துல சம்ஸ்கிருதத்துல சொன்ன விஷயத்தையே, அது ரங்கநாதன் விஷயமாக சொன்ன விஷயத்தையே தேவப்பெருமாள் விஷயமாக இந்த இடத்துல சொல்லி சாதிக்கிறார். அந்த திணைத்தனையும் பிரியாதவளாக இருந்திருக்கான்னு இன்னொரு இடத்துல சொல்ற. தேவப்பெருமாள் பாசுரத்திலேயே திணைத்தனையும் பிரியாதவளாக திருமகளோட உடையவராக இருந்திருக்கிறவர் என்று சொல்லுகிறது. அது எல்லாம் அந்த ரங்கநாதனையே தேவப்பெருமாளா பாக்குறேன், தேவப்பெருமாளையே ரங்கநாதனா பாக்குறேன். இதுதான் சுவாமியினுடைய ஒரு அனுபவம். மலர்மகள் மருவிய மறுகுடை இறையவன். இறையவன், இறையவன்னா சர்வேஸ்வரன் அர்த்தம். சர்வேஸ்வரத்துவம் எப்படி தெரிகிறது அப்படின்னா ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சுளிகா மணி சஹசிரமரீச்சே. கதிராயிரவர் என்று தேவப்பெருமாள் ஒரு திருவபிஷேகம் சாத்தின்னு இருக்காராம். அந்த திருவபிஷேகம்னா தலையில சாத்திக்கக்கூடிய கிரீட்டம். அந்த திருவபிஷேகத்தை சேவிச்ச உடனேயே தெரியறதான் ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சுளிகா மணி சஹசிரமரீச்சே.
இவன் தான் தேவராஜன், இவன் தான் உலகத்துக்கெல்லாம் ராஜாவாக அதிபதியாக இருக்கான், இவன் தான் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கான், இவருடைய நியமனத்தினாலதான் எல்லாமே நடைபெறுகிறது என்பத அவர் சாத்தின் இருக்கிற திரு அபிஷேகம் காண்பிக்கிறதாம். அதுதான் இறைவன் இவன் சர்வேஸ்வரன் என்பதை காண்பிக்கிறது. இந்த தேவபெருமாள் சன்னதியிலையும் ரங்கநாதன் சன்னதி ஒவ்வொரு சன்னதியிலையும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துருக்கு. அந்த தேவபெருமாள் சன்னதியில ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு அலங்காரம். அவர் அந்த வெங்கடாத்திரி கொண்ட சில நாள் சாத்திய பேர், சில நாள் முத்து கொண்ட சாத்திய பேர், சில நாள் தொப்பாகாரம் சமர்ப்பிச்ச பேர், அதுலயும் கல்லழிச்ச ஸ்வர்ண தொப்பாகாரம் ஒண்ணு, சரிக தொப்பாகாரம், சரிகினாலேயே தொப்பாகாரம் இருக்கும். இப்படி ராஜா மாதிரி ஒரு தலப்பாக சமர்ப்பிச்ச பேர், சில சமயங்கள்ல வேடுவ நாட்டும் தலப்பாக சமர்ப்பிச்ச பேர். இப்படி எல்லாம் அந்தந்த உற்சவங்களுக்கு ஏற்ப அந்த தேவபெருமானுடைய ஒரு திருக்கோலமும் திருவாபரணங்களும் அமைந்திருக்கும். அதே மாதிரிதான் ரங்கநாதனுக்கும் பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு ரங்கநாதன் 7 பேர், வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ரங்கநாதன் 7 பேர்னா இப்படிதான் 7 பேர்னு தெரியும் நிச்சயம் எல்லாருக்கும். ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு, பாண்டியன் கொண்ட சமர்ப்பிச்சுண்டு, கிளியோடையும் இப்படி பெருமாள் ரங்கநாதன் எழுந்துடுவேர்னா அவ்வளவுதான். வேற யாரும் அந்த ரங்கநாதனுக்கும் அந்த ரத்னாங்கியும் பாண்டியன் கொண்டையும் அதே மாதிரி பண்ணணும்னு எல்லாரும் பண்ணலாம். பண்ணினா கூட ரங்கநாதனுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமையாது. அது அவருக்கே ஏற்பட்டது. அதே மாதிரி வெங்கடாத்திரி கொண்டன்றது தேவபெருமாளுக்கே ஏற்பட்டது. எத்தனை வேணா பண்ணிக்கலாம், யார் வேணா பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி அமையுமான்றது தெரியாது. அப்படி அந்த கொண்ட அமைஞ்சா கூட அதை சாத்திக்கிற பெருமாளுக்கு அது ஏற்றதாக அமையுமான்றது அதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க பச்சைக்கல் கிரீட்டம்னாக்க அமுதனுக்கு வர்ற மாதிரி வேற யாருக்குமே வராது. மக்குட்டம்னாக்கா அந்த கல்ல வச்ச வைர வஜ்ராங்கி என்று சொன்னா திருவேங்கடமுடியானுக்கு தான், அந்த மலையப்ப சுவாமிக்கு இருக்க மாதிரி வஜ்ராங்கி வேற யாருக்குமே வராது. அது யாராலையும் செலுத்த முடியாது, பண்ண முடியாது. அது அவருக்கோசரமே ஏற்பட்டது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு அனுபவம் இப்படி இவன் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கான்றத சூச்சிப்பிக்கிறது அவர் அணிந்து கொண்டிருக்கிற திருவபிஷேகமே. இந்த மறு ஒண்ணு ஒரு அடையாளமாக இருக்கு. இறைவன் இவன் சர்வேஸ்வரன், அப்படிப்பட்ட இறைவன் மலரடி அந்த தேவப்பெருமானுடைய திருவடிகளை கருதிய அந்த மலர் போன்ற திருவடிகளை தியானம் பண்ற மனமுடை அடியவர்கள், இந்த மனசை உடைய பாகவதர்கள் என்பதாக அர்த்தம். இதுவரைக்கும் மலர்மகள் மருவிய மறுவுடை இறையவன் மலரடி கருதிய மனமுடை அடியவர் மலர் புனல் அமுதுடன் வகையன வடையவும். இப்போ இந்த பாகவதாலாம் இப்படி தேவப்பெருமாளுடைய திருவடியே பரமப்பிராபியம் என்று நினைத்து அந்த திருவடிகளையே தியானம் பண்ற பாகவதோத்தமர்கள்லாம் மலர் புனல் அமுதுடன் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க முதல்ல வேண்டியது புஷ்பம், அதுக்கப்புறமா தீர்த்தம், அர்க்கம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு தீர்த்தம் போனோம், அதுக்கப்புறம் நிவேதனம் பண்றதுக்கு அமுது செய்வதற்கு வஸ்து போனோம். மலர் புனல் அமுதுடன், மலர் புஷ்பம், புனல் தீர்த்தம், அமுது அமிர்தம்னு அர்த்தம். பெருமாளுக்கு நாம எது நிவேதனம் பண்ணாலும் அது அமிர்தம் தான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி கீதையில சொல்ற.
ஒரு துளசி தளத்தை சமர்ப்பிச்சா போறோமா பத்திரம். பில்வம் எல்லாம் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கேன், பில்வதளம் சிவனை பூஜிக்கிறதுக்கு மாத்திரமே தான் அப்படின்னு சில பிரகரணங்கள்ல பெருமாளை கூட பில்வ தளத்தால அர்ச்சனை பண்ணலாம்னு ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது பில்வம் கூட ஏற்றமான ஒரு விஷயம்தான் அது. இப்படி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு அது ஒரு சாதாரண புஷ்பமாக இருந்தாலும் துளசியோ பில்வமோ ஏதோ ஒண்ணு இருந்தாலும் கூட, வெறும் தீர்த்தம் தான் சமர்ப்பிக்கிறதா இருந்தா கூட பக்தியோட பிரயச்சிக்கும் அது சமர்ப்பிக்கிறது. அப்போ எதை நிவேதனம் பண்ணாலும் பெருமாளுக்கு அமுது செய்வது, நிவேதனம் பண்ணுவது இருக்க அது அமிர்தம். பெருமாள் அமுது செய்தாகி விட்டதா என்று சொல்றோம், அது அம்சைதாச்சான்னு சொல்றோம். அதாவது அமுது பெருமாளுக்காக நிவேதனம் பண்றது வெறும் ஒரு சின்ன ஒரு பூம்பழத்தை வச்ச பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணா கூட அதுவும் அமிர்தம் தான். நீ எத்தனையோ இன்னைக்கு கூட அரைவல்லி 100 தடாவில் பெருமாளுக்கு ஸ்ரீராமன் நிவேதனம் பண்ணாலும் அதுவும் அமிர்தம் தான். ஆகையால பெருமாளுக்குன்னு நிவேதனம் பண்றதுக்கு ஒரு வஸ்துவை வச்சாய் போச்சுன்னாக்க அது அமிர்தமாகவே ஆயிடுமா. மலர் புனல் அமுதம், அமுதுடன் இவளோட வகையன அடையவும். இதே மாதிரி இன்னும் வஸ்துக்கள், இதை சேர்ந்த வஸ்துக்கள் முழுவதும் மலர்மதி, மலர்மதி அதாவது ஒரு பரிசுத்தமான ஞானத்தோட கூட நல்ல விகசிதமான ஞானத்தோட யமதலவென அறிபவரே. யமதல இது எதுவுமே என்னுடையது இல்லை, எல்லாம் எம்பெருமானுக்காகவே சமர்ப்பிக்கப்பட்டவை என அறிபவர். இப்படி அறிபவர் என்று சொல்றோம். இதனுடைய விரிவு தான் என்னை பார்க்கணும். இந்த பாசுரத்துல சொல்ற பிரகாரம் என்னன்னாக்க, பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களை சம்பாதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட அந்த வஸ்துக்களை சம்பாதிக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பாவத்தோட எண்ணங்களோட அந்த வஸ்துக்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு முறையில நாம இறங்கணும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காகவே ஏற்பட்ட பாசுரம் இது. அடுத்த பாசுரத்துல யாரிடத்துல இருந்து வாங்கலாம் என்பதை பத்தி சொல்ற. இப்ப இது மூலமா ஏற்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன், அந்த சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அவரிடத்திலேயே பரம பக்தியோடு இருந்திருக்கிறவர்கள் அந்த பெருமாளுடைய திருவாராதனத்துக்காக சமர்ப்பிக்கிற வஸ்துக்கள் விஷயத்துல வரச்சே தன்னுடைய ருச்சியை பற்றி பொருட்படுத்தாமல் இது எம்பெருமானுக்கு உகந்ததாக இருக்கும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட நிவேதனம் பண்றது இருந்திருக்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு விஷயம். இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விசேஷம் வரும், அதுல இருந்து நம்ம தெரிவிக்கலாம். இப்போ இந்த குளிர் காலத்துல தை மாசம் 1ஆம் தேதி தேவப்பெருமாள் சீவரம் பார்வையிட்டேன்னு சொல்லி, பழைய சீவரம்னு இங்க ஏதோ ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எழுந்தருள்வேர் வழியெல்லாம் நிறைய கிராமங்கள்லாம் இருக்கும். அந்த கிராமங்கள்லாம் எழுந்தருளி அங்க இருக்கிற மகாஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அந்த மலை மேல பெருமாள் எழுந்தருளி அடுத்த நாள் முழுக்க அங்க இருந்துட்டு 3ஆவது நாள் திரும்பி வருவேன் தேவப்பெருமாள். அப்படி திரும்பி வரச்சு அது மேனான்னு சொல்லுவா, ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். அந்த பொட்டியில பெருமாள் எழுந்தருள் இருப்பேன்.
அதுக்கு கண்ணாடி சில இடங்கள்ல சமைச்சு ஊர் உள்ள வரைச்சே அந்த கதவு திறந்து பெருமாள் சேவை சாய்ப்பு. ஊர் இல்லாத சமயத்துல வரைச்சு அந்த கண்ணாடி கதவு இருக்கும், பக்கத்துல போயிட்டு இருப்போம். அப்படி இந்த மாதிரி ராத்திரியில பெருமாள் இழைச்சு குளிர்ன்றதுக்காக இந்த பெருமாளுக்கு நிறைய திருவாபரணம் சாத்தியிருந்தா கூட அது மொத்தத்தையும் அப்படியே ஒரு நல்ல ஒரு சால்வையால அந்த திருமுக மண்டலம் மாத்திரம் தெரியும், அந்த திருவபிஷேகம் தெரியும், அந்த சால்வையால போதும். ரங்கநாதனுக்கு இப்ப இந்த ராப்பத்து உற்சவம் முடிஞ்சு திரும்புகால வச்சு பனி போர்வை சாத்திட்டு எழுந்துடுற மாதிரி ஒரு உபச்சார விசேஷம். அந்த திரும்புகால் ஆன பிறகு அந்த தொண்டர் அப்படின்னு சொல்லுவா, இந்த முகத்வாரத்துல பெருமாள் எழுந்தருள் வச்சு அந்த பொட்டியில எழுந்தருள் பேர் அது பக்கத்துல இருக்கவளுக்கு தான் சேவையாகும், தூரம் இருக்கவளுக்கு சேவையாக மாட்டார், சேவையாகாது. அது குனிஞ்சு சேவிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவா, அந்த வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த மாதிரி நடக்கும். இந்த சிவரம் பார்வையிட்ட முடிஞ்சு திரும்புற இன்னைக்கு இந்த மேனா பொட்டின்றது பெரிய பொட்டி, அதுல அது உள்ள பெருமாள் தாயார் மீனாட்சிமார் எதிர எழுந்தருள் இருக்கும், பெருமாள் எழுந்தருள் இருப்ப. இந்த பெருமாள் எழுந்தருள் இருக்குச்சு பெருமாள் மாத்திரம்தான் அதுல சிவரம் பார்வையில பெருமாள் எழுந்தருள் இருப்ப. அந்த பொட்டியே அப்படியே மேல தூக்குவான். அந்த மேல தூக்கினா அந்த கதவையும் திறந்து அந்த பக்கம் இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துலயும் இருக்கிறவா எல்லாரும் அந்த பெருமாளை சேவிப்பா. அப்படி ரெண்டு கையும் தூக்கிண்டு அது மேல அவ்வளவு தூரத்துல பெருமாள் சேவை தாச்சுன்னா அந்த பிராந்தத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் சேவையாகும். இப்படி எல்லாம் ஒரு பாகவதாள் அந்த பெருமாள் சேவையில ஒரு ஈடுபாடு, இப்படி ஈடுபாடோட சேவிச்சுட்டு பெருமாள் இறங்குவேர், உள்ள இறங்குவேர். குளிர்காலம் நல்ல ஒரு குளிரா இருக்கிறதுனால அப்ப என்ன பண்ணுவா, பெருமாளுக்கு இறங்கின உடனே திரும்ப வெந்நீரை வச்சு திருமஞ்சனம் ஆன உடனே ஒரு நிவேதனம். இது மிளகு பொங்கல்னு சொல்லுவா. சுட 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 அப்படியே நெய் ஒழுக அந்த மிளகு, இன்னும் சாதாரணமா பொங்கலுக்கு போடுற மிளகு காட்டிலும் அதிகப்படியான மிளகை போட்டு தட்டி போட்டு அது அந்த சுட சுட பெருமாளுக்கு நிவேதனம். அந்த குளிர் காலத்துக்காக ரங்கநாதன் எழுந்துள்ள காலத்துல அந்த பழையதும் வடுமாங்காயும் ரங்கநாதனுக்கு நிவேதனம் பண்றான்னு அந்த பக்தர்களுடைய ஒரு பிரீத்தியை தெரிவிக்கிறதுக்காக அதை இன்னைக்கும் ரங்கநாதன் அமுது செய்கிறார். இது எதுவாக இருந்தாலும், இது தயிர் சாதமும் மாவடுவாவும் இருந்தாலும் கூட அதுவும் அமிர்தம் தான். அது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சுன்னாக்க இந்த சுட சுட இருந்துருக்கிற பொங்கலும் கூட மிளகு பொங்கலும் கூட அமிர்தம் தான். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டென்ஷன் தான் பார்க்கணும், எந்த ரீதியில இதை சமர்ப்பிக்கிறான்றதான் பார்க்கணும். அந்த சமர்ப்பிக்கச்சே என்ன சொல்றா இவெல்லாம் என்ன சொல்லிக்கிறா அப்படின்னா, இது எனக்கு பிடிச்சதுன்றது பண்ணல, இது இப்படி பண்ணா பெருமாளுக்கு உகப்பாக இருக்கும். இதுதான் அவ மனசுல இருந்துருக்க பரம பாகவதாளா இருக்கவாள் மனசுல இருந்துருக்கிறது. ஆகையால எந்த ஒரு திரவியத்தை சேகரிக்க செய்யும் இது பெருமாளுக்கு உகப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம், இது எனக்காக இல்லை இது பெருமாளுக்காக என்ற இந்த எண்ணத்தோட தான் அந்த பெருமாளுக்காக உண்டான வஸ்துக்களை சேகரிக்கணும்ன்றத இந்த பாசுரத்துல கடைசி வரியில சொல்லுகிறார். மலர்மதி யமதல எனவரி பவரே. மலர்மதி யமதல மலர்மதி அவளுடைய இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறவா இருக்காள, அவளுக்கு ஞானத்துல விகாசம் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ஞான விகாசத்தை கொண்டு யமதலன வரியபவரேன்னு எனக்காக இல்லை என்று சொல்றார். இன்னைக்கு ஆத்துல தலிகை பண்றோம், தலிகை பண்ணுச்சு என்ன தலிகை பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப சொல்லச்சு எனக்கு பிடிச்ச வஸ்து ஒண்ணு இருக்கு, பசங்களுக்கு பிடிச்ச வஸ்துன்றது ஒண்ணு இருக்கு, ஆத்துல அவளுக்கு பிடிச்ச வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு.
பெருமாளுக்கு எதை நிவேதனம் பண்றது? எனக்கு பிடிச்ச வஸ்துவை நிவேதனம் பண்றதா, பெருமாளுக்கு பிடிச்ச, அதாவது ஆற்றுல அவ பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச வஸ்துவை நிவேதனம் பண்றதா, எதை நிவேதனம் பண்றது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நாளும் தளிகை பண்ணச்சே எனக்காக, ஆத்துக்காருக்காக, பசங்களுக்காக என்கிற எண்ணம் இல்லாமல் நான் இப்ப பண்ற தளிகை எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கணும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட அந்த தளிகை பண்ணாக்க அந்த தளிகை எப்பவுமே கெட்டு போகாது. அது அமிர்தமா தான் இருக்கும், அதுல ஒண்ணுமே சந்தேகம் இல்லை. அததான் இந்த இடத்துல சொல்ற அமிர்தம் என்பதாக. மலர் புனல் அமுதுடன் வகையன அடையவும், மலர் புனல் அமுது அமுது அமிர்தம் இவற்றோட வகையன அடையவும், இந்த வகையை சேர்ந்த எல்லா வஸ்துக்களும், வாசல்ல புஷ்பம் இருக்கு, பாரிஜாத புஷ்பம் இருக்கு, நித்தியமல்லி இருக்கு. இந்த நித்தியமல்லி புஷ்பிக்கிறது, இந்த நித்தியமல்லி புஷ்பிக்கிறது வாசல்ல நித்தியம் கம்முன்னு இருக்கும், சாயங்காலம் வாசனையா இருக்கும், அதுக்காக நான் நித்தியமல்லி வச்சிருக்கேன். அப்படி வைக்கல. நான் நித்தியமல்லி வச்சிருக்கிறதுனா வருஷம் 365 நாளும் இந்த புஷ்பம் புஷ்பிக்கும். இந்த புஷ்பிக்கிற புஷ்பம் பெருமாள் திருவாராதனத்துக்கு 365 நாளும் உபயோகப்படும் என்கிற பாவத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம பண்ணணும். நான் பண்ற ஒவ்வொரு காரியமுமே, நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு வஸ்துவுமே அந்த பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கணும்னு அந்த எண்ணத்தோட தான் நம்ம ஒவ்வொரு வஸ்துவை சேகரிக்கணுமே தவிர எனக்கு பிடிக்கும், என் பையனுக்கு பிடிக்கும் அப்படின்னு பண்ணக்கூடாது. சொன்ன இந்த சில இப்ப எங்க வேணா எது வேணா கிடைக்கிறது, அது வேற விஷயம். அந்த காலத்துல எல்லாம் கிடைக்காது. பச்சை சுண்டைக்காய் இருக்கும், அந்த பச்சை சுண்டைக்காயை போட்டு அந்த ஒரு குழம்பு, அதுன்னா அது மசியல் மாதிரி ஒண்ணு பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு தளிகை பண்ணச்சேயே என் பேர குழந்தைக்கு பச்சை சுண்டைக்காய் மசியல் பிடிக்கும், அதுக்காக நான் பண்ணிருக்கேன். புடலங்காய் அச்சை கலர் பண்ணி உசிலி பண்ணா நல்லா இருக்கும், அது பிடிக்கும், அதுக்காக நான் பண்ணிருக்கேன். இப்படி பண்ணினோம்னாக்க அந்த வஸ்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். அதுக்கு உப்பே போடாது போனாலும் போகலாம், அது காந்தி போனாலும் போகலாம், அது ஒரு வாசனை வந்தாலும் வரலாம், இல்ல அது ஒரு பொருத்தமா என்ன இருந்தாலும் அது நன்னா இருக்க நன்னா இல்லாத கூட போயிடலாம், எப்படி வேணா போயிடலாம். ஆனா இதே வஸ்துவை இது பெருமாள் அமர்ந்து செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணோம்னாக்க அது பௌக்கியமாக இருந்துருக்கும். இதுதான் அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு, அதாவது மகாபாகவதாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நினைப்பு. தீபாவளி அன்னைக்கு பெருமாளுக்கு எல்லா இடத்துலயும் பட்சியங்கள்லாம் கண்டருள பண்ணுவார். திரட்டிப்பால் பட்சியங்கள் இதெல்லாம் நிறைய கண்டருள பண்ணுவா. அதோட கூட தீபாவளி லேகியமும் வைப்போம். அந்த தீபாவளி லேகியம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணுவதற்கு காரணம் என்ன கேட்டேன், இதெல்லாம் குருபூதமான வஸ்து. இந்த பட்சியங்கள்லாம் சாப்பிட்டா ஜீரணமாகிறது சுலபம் இல்லை, கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்காகவே அந்த தீபாவளி லேகியத்தை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் இந்த வஸ்துக்கள்லாம் சாப்பிட்றதுன்றதெல்லாம் சொல்லுவா, வழக்கம் வச்சுருக்கேன். அந்த லேகியத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நான் பண்ணிருக்கிற பட்சியங்கள் எல்லாம் பெருமாள் அமுது செய்யணுன்றதுக்காக தானே தவிர எனக்கு பேரன் வந்திருக்கான், குழந்தை வந்திருக்கான் தீபாவளி இன்னைக்கு அப்படின்னு இல்லை. இந்த தீபாவளின்றது பெருமாளுக்கு மிக உகந்த நாள். இந்த நாள்ல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். அந்த பெருமாளுக்கு என்ன ஆகுமோ என்று நினைச்சுட்டுதான் அதோட இந்த லேகியத்தையும் நாம கூடவே நிவேதனம் பண்றோம். தீபாவளி மருந்து லேகியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பெரியவாளா இருந்துட்டு இருக்கிறவா எல்லாருமே என்ன பண்ணுவா என்று கேட்ட, மகாத்மாக்களாக இருந்துட்டு இருக்கிறவா பெருமாள் அமுது செய்வதற்காகவே ஒவ்வொரு காரியமும் பண்ணுபவர்களாக இருந்துட்டு இருக்கா.
இதுக்கு ஒரு ஞான விகாசம் வேணும். இன்னைக்கு கூடாரை சொல்லி சக்கர பொங்கல் பண்றோம். அந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சு கொஞ்சமா சக்கரை நெய்யை குத்திக்கலாம், இப்போ முந்திரி இதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம், நாம சாப்பிடுச்சு அப்ப சுட பண்ணி அப்ப நெய்யை சுட பண்ணி குத்தி அந்த முந்திரி திராட்சையை போட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா அது பௌக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவா, அது வெறும் ஒரு பாவனைக்கு அன்ன சுத்திக்கு நெய்யை குத்திட்டு தான் சாப்பிடுச்சே நெய்யை குத்திட்டு சாப்பிடுவார். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தாம் பண்ற ஒவ்வொன்றுமே அந்த பெருமாளுக்கு பௌக்கியமாக இருக்கணும்ன்றதான் பண்ணணும் என்பதாக சொல்ற. மலர் புனல் அமுதுடன் வகையன வடையவும் மலர்மதியே மலர்மதி யமதலவெனவரி அறிபவரே மலர்மகள் மருவிய மறுவுட இறையவன் மலரடி கருதிய மனமுடையடியவர். யாரெல்லாம் இப்படி பெருமாளுக்காகவே எல்லாம் என்ற எண்ணத்தோட பண்ணுபவர்கள் யாரு அப்படின்னா, அந்த மலர்மகள் பெரிய பிராட்டியாரோடு எழுந்தருள் இருந்திருக்கிற ஸ்ரீவத்சத்தை உடையவராக இருந்திருக்கிற சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடியை எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிற அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கிற மனசை உடையவர்கள் என்று சொல்ற. அந்த தேவ பெருமாளையே எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருக்கிற மகாத்மாக்கள் இந்த மாதிரி பண்ணுவா. தனக்குன்னு எதுவும் கிடையாது, தேவ பெருமானுக்காக தான் எல்லான்ற எண்ணத்தோட இருப்பான்னு சொல்ற. நேத்தி ஒரு அற்புதமான உற்சவம் அந்த தேவ பெருமாள் கண்டருளினார். அந்த உற்சவத்தை இந்த சன்னிவேசத்துல அவசியம் சொல்லி ஆகணும். இந்த 20 நாள் பகல் 10 ராப்பத்து உற்சவ ரூபமாக விசேஷமாக ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை எல்லாம் செவிசாய்த்த அந்த தேவ பெருமாள் இந்த 11வது நாள்ல திருப்பல்லாண்டு தொடக்கம். அது சுவாமி தேசிகன் சன்னதியில வாசல்ல திருப்பல்லாண்டு தொடக்கம் அது நடைபெறும். இதுக்கு அனுஷ்டான குல உற்சவம்னு பேரு. எம்பெருமானார் யாதவ பிரகாசருடைய சிஷ்யராக இருந்த காலத்துல இந்த கப்பியாச ஸ்ருதினால கப்பியாசம் புண்டரிகாட்சம்னு சொல்லுச்சு. இந்த கப்பியாச ஸ்ருதிக்கு யாதவ பிரகாசர் விபரீதமான அர்த்தம், தகாத ஒரு அர்த்தத்தை சொல்லச்சு. இவர் மனசு கஷ்டப்பட்டு இவர் கண்ணிலிருந்து ஜலம் வந்து எம்பெருமானார் திருக்கண்ணிலிருந்து ஏற்பட்ட அந்த ஜலம் அப்படியே அந்த யாதவ பிரகாசருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு இருக்கு. அப்போ அவர் தொடையில பட்டு அப்படியே சுட்டுது, அப்படியே நெருப்பு விழுற மாதிரி இருந்தது. பார்த்த உடனே இவருடைய பக்தி எல்லாத்தையும் பார்த்து இவரை இனிமே இந்த லோகத்துல இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி வடக்க யாத்திரை போறதாக போய் கங்கையில தள்ளிட்டு வரணும்னுட்டு போற யாதவ பிரகாசரோட அந்த சிஷ்ய வர்க்கத்தோட எம்பெருமானாரும் போறேன். இந்த சமாச்சாரத்தை எம்பெருமானுடைய தாயாருடைய உடன் பிறந்தவள் அவருடைய பிள்ளை எம்பார் அவர் சொல்லி அவர் தெரிஞ்சுட்டு இனிமேல் நீ போகாத, நீ இப்படியே போயிடு, திருப்பி போயிடுன்னு சொல்லி விடுறேன். அப்ப ராமானுஜரும் நின்றுடுறேன். அது விந்தியாட்டவியில மத்திய பிரதேசத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு இடம். அது ஐயோ இந்த காட்டுல இருந்துருக்குமே எப்படி நம்ம வந்து போனோம்ச்சா ஒரு வேடுவனும் வேடு வச்சியாகவும் அந்த தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் அங்க வந்து நான் வழி காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அழைச்சுன்னு போற. ஒரே ராத்திரியில விந்தியாட்டவியில இருந்து இங்க காஞ்சிபுரத்துல கொண்டு வந்து விட்டுட்டு அதோ தெரியறது பாரு, உதயத்துக்கு வரைச்சே அதோ தெரியறது பாரு, அதுதான் புண்ணியகோட்டி விமானம், இங்கதான் தேவ பெருமாள் இருக்குன்னு சொல்லிட்டு அவ 2 பேரும் மறைஞ்சு போயிடுறார். ஒரு ராத்திரியில எத்தனையோ நாள் பிரயாணம் பண்ணின ஒரு தூரத்தை
ஒரே ராத்திரியில கடந்திருக்கோம்னா அது கேவலம் அந்த பெருமாள் தாயார் அவருடைய அனுகிரகம் இல்லாத இல்லை. அதுதான் முக்கிய காரணம். அதனாலதான் ஒரே ராத்திரியில இங்க வந்திருக்கேன்னு ஏற்பட்டது. இது தெரிஞ்சின்ற உடனே ராமானுஜரும் அந்த திவ்யதம்பதிகளுடைய அனுகிரகம் தான் என்பதை தெரிஞ்சுட்டு அந்த அங்க எந்த கணத்து வாசல் எனக்கு கொஞ்சம் தீர்த்தமா தாகமா இருக்கு, நீ போய் தீர்த்தம் எடுத்துவான்னு சொல்ற. அந்த கணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு சொல்ற. தீர்த்தம் எடுத்துட்டு வந்தா இவர் இல்லை, இவர் 2 பேரும் இல்லை. அன்னில இருந்து அந்த சால கிணறுன்னு பேர் அதுக்கு. அந்த சால கிணறுல இருந்து தேவப்பெருமானுக்கு நிச்சயம் திருவாராசனத்துக்கு ராமானுஜர் தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருந்தேன். அந்த ஐதிஹியத்தை தெரியப்படுத்துவதற்காகவே நேற்றைய உற்சவம். இந்த உற்சவத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, மலரடி கருதிய மனமுடை இறையவன் மலரடி கருதிய மனமுடை அடியவர்னு சொல்லச்சே இவளுடைய மனசு முழுக்க அந்த எம்பெருமான் தான் நிறைந்து இருக்க. இப்ப நேத்திய திருக்கோலம் எப்பேற்பட்ட திருக்கோலம்னாக்க, கையில வில்லும் அம்பு வச்சிருந்து ஒரு வேடுவ நாட்டம் திருக்கோலம். சிரத்துல திருவபிஷேகம்லாம் கிடையாது. அதாவது ஒரு இது மாதிரி வேடுவன் இதுக்கா மாதிரி ஒரு சரிகையிலேயே ஒரு தலைப்பாகம் மாதிரி இருந்துட்டு சமர்ப்பிச்சுண்டு அந்த எம்பெருமானாருக்கு எப்படி சேவை சாட்சியரோ தேவப்பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு சேவை அந்த திருக்கோலத்தோட நேற்று சேவை. இப்படி அந்த தேவப்பெருமாளையே சதா தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் அவ மனசுல இன்னைக்கு இப்படிப்பட்ட திருக்கோலத்தோட சேவை சாய்க்கிறேன், இப்படி சேவை சாய்க்கிறேன்னு இதுவேதான் நினைச்சுட்டு இருக்கவாளாக இருந்துட்டு இருக்கா. இப்படி இந்த திருக்கோலத்தோட சேவை சாட்சி அந்த எம்பெருமானாரும் தேவப்பெருமாளுமாக திரும்பி ஏழச்சே சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு தூப்பலுக்கு 2 பேரும் எழுந்தருவார். அந்த தேவப்பெருமாள்லேருந்து மரியாதை எம்பெருமானாருக்காகவும் அந்த எம்பெருமானாருக்காக சடாரியான பிற்பாடு அந்த மாலைய தேசிகனுக்கு மரியாதை ஆகும். இது ஒரு அற்புதமான உற்சவம். இப்போ அந்த பெருமாளும் ஆச்சாரியாலும் பெருமாள் 2 பேரும் ஆச்சாரியால் தானே, 2 பேருமே தன்னையே சதா தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தேசிகனுக்கு எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எப்படி தாம் வேடுவனாக சேவை சாட்சதை நினைவூட்டும்படியாக எப்படி சேவை சாட்சிருக்காரோ அதே மாதிரி சேவை தேசிகனுக்கு சாய்க்கணும். தேசிகனும் அதை சேவிக்கணும். தன்னுடைய பரம பக்தனாக இருந்திருக்கிற தேசிகனும் சேவிக்கணும்ன்ற ஒரு என்னையேதான் எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்க அவருக்கும் இந்த சேவை வரணும்ன்றதுக்காக அந்த சன்னதிக்கே வந்து 2 பேரும் சேவை சாய்க்கிறார். அதுதான் மலரடி கருதிய மனமுடை அடியவர். இவன்தான் இறையவன், இவன்தான் சர்வேஸ்வரன். இதை எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் உணர்த்தினது. அதை நிலை நிறுத்தினவர் சுவாமி தேசிகன். அவர் 2 பேரும் சந்தோஷமா என்ன பார்க்கட்டும்னுட்டு அந்த தேவப்பெருமாள் தாம் மாத்திரம் இல்ல அந்த ராமானுஜரையும் அழைச்சிட்டு வரே என்று சொல்லலாம். இல்ல ராமானுஜர் தான் சேவிச்ச தேவப்பெருமாளை நீயும் சேவிக்கணும்னு அந்த மலரடி அந்த தேவப்பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணின்னு இருக்கிற அந்த சுவாமி தேசிகனுக்கு சேவை சாதிப்பதற்காக அழைச்சிட்டு வந்தார் என்பதாக சொன்னார். மலர் மகள் மருவிய மறுகுட இறையவன் மலரடி கருதிய மனமுடையடியவர் மலர்மதி யமதலவென அறிபவரே என்பதாக அந்த இடத்துல தேவப்பெருமாள் எம்பெருமானார் 2 பேரும் எழுந்துள்ள அந்த உற்சவத்துல வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள வரைக்கும் புஷ்பத்தால தோரணங்கள், அங்கங்க பெரிய பெரிய அலங்காரங்கள். இது மொத்தம் எதுக்காக பண்ணிருக்கு தெரியுமா? ஆச்சாரியன் எழப்பறையார், பிரதமாச்சாரியனாக இருந்திருக்கிற தேவப்பெருமாள் எழப்பறையார் அவர் எழுந்தருளுகிற ஒரு சன்னிவேசத்துல அந்த இடத்துல வரைச்சே இந்த அலங்காரம் எல்லாம் அவர்களுக்கே உரித்தானது என்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ஒவ்வொரு அலங்காரமும் நடைபெறுகிறது. யமதலவென
சுவாமி தேசிகன் நினைக்கிறாராம். எமதல எனக்காக இந்த அலங்காரம் எல்லாம் கிடையாது. இங்க பூ பந்தல் போட்டிருக்கிறதோ, அங்கங்க மலர் வளையம் வச்சிருக்கிறதோ, இது பண்ணிருக்கிறதோ எல்லாமே அந்த ஆச்சாரியன், என்னுடைய ஆச்சாரியனாக இருக்கிற எம்பெருமானாருக்காகவும் அவருக்கும் பிரசமாச்சாரியனாக இருந்திருக்கிற தேவ பெருமாளுக்காகவும் தான், அவளுக்காக தான் இங்க இவ்வளவு பெரிய ஒரு வைபவம் நடைபெறுகிறது என்பதாக ஒண்ணு. மலர் புனல் அமுதுடன் வகையன வடை அடிவு. மலர் புனல் அமுதுடன் இங்க தூப்பலுக்கு எழுந்தருளி ஒண்ணு அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனைகள்லாம் சமர்ப்பிப்பார். அந்த விசேஷமான மாலை மறுபடியும் அந்த இவருக்கு தேவ பெருமாளுடைய அவர் சாத்தின் இருக்கிற பெரிய மாலைய பாஷிக்காரருக்கு மரியாதை பண்ணி அவர் சாத்தின்ற அந்த மாலைய தேசிகனுக்கு பண்ண பிற்பாடு தேவப்பெருமாளுக்கு விசேஷமா மாலை எல்லாம் இவர் சமர்ப்பிப்பா. மலர் அர்க்கபாதி ஆச்சமனியத்துக்காக அந்த தேவப்பெருமாளுக்காகவே பரிசுத்தமான தீர்த்தம், அதுல குங்குமம் பொல்லாம் போட்டு அந்த தீர்த்த பரிமாணத்தோட பார்த்தோம்னா, இந்த தீர்த்தம் வாங்கிட்டோம்னா அந்த துணியெல்லாம் அப்படியே செவந்து போடும், மஞ்சளா போயிடும், அவ்வளவு குங்குமம் போடும். அப்படி அந்த ரங்கநாதனுடைய திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கிட்டோம்னாக்கா அப்படியே பார்த்தோம்னா அந்த துணியெல்லாம் அப்படியே மஞ்சள் ஆயிடும், அந்த குங்குமம் பூ அப்படியே இருக்கும், அந்த தீர்த்தம் பட்டதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி அந்த தேவ பெருமாளுக்காக ஒரு தீர்த்தம், அந்த புனல் அமுது. அமுதுன்னா வஸ்துதா அமுது, அமிர்தம்னா அமிர்தம் தான். எத்தனை விதமான ஓகோர்கள் பட்சியங்கள் அவ்வளவும் பெருமாளுக்காக நிவேதனம். எம்பெருமானாரும் தேவ பெருமாளும் சேர்ந்து எழுந்தருள்கிற ஒரு சன்னிவேசம்ன்றது கிடைக்காத ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல அவர்களுக்கு எந்த உபச்சாரம் பண்ணாலும் போராது என்கிற ஒரு எண்ணத்தோட பாகவதோத்தமர்களாக இருந்திருக்கிறவா அத்தனை ஓகோர்கள் பட்சியங்கள் எல்லாத்தோடையும் வடபருப்பு பஞ்சாமிர்தம் போலி இப்படி எல்லா வஸ்துக்களோடையும் அந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்காக அது வஸ்துதா அமிர்தம் தான். அந்த அமிர்தத்தையே நிவேதனம் பண்ணி இதன் மூலமாக ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுகிறார்கள். இப்படிதான் பாகவதோத்தமர்களாக இருந்திருக்கிறவா அந்த வஸ்துக்களை ஆர்ஜனம் பண்ணச்சே, பெருமாள் திருவாராதனத்துக்காக வஸ்துக்களை சேகரிக்கச்சே தங்களுடைய கருத்து, தங்களுடைய ஆசை, தங்களுடைய ருச்சி என்பது இல்லாமல் இது எல்லாமே எம்பெருமானுக்காகவே என்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவ பண்ணுவா. மலரடி கருதிய மனமுடையடியவர் மலர் புனல் அமுதுடன் வகை. இப்படி இந்த மலர் புனல் அமிர்து வகையென அடையவும் மற்றும் இதே மாதிரி சேர்ந்த வஸ்துக்கள் இந்த திருத்துழாய் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ அத்தனை வஸ்துக்களும் இதுக்கு இந்த ஞானத்தினாலதான் வரும். எப்படி வரும்? ஏன்னா எல்லாரும் ஒரு வஸ்துவை பண்றோம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம். நிவேதனம் பண்ணாக்க அது யாருக்கும் பிடிக்காது. ஆகையால அது பண்ணாத விட்டுடலாமே, எல்லாருக்கும் பிடிச்ச வஸ்து என்னவோ அதை பண்ணலாமே அப்படின்னு தான் சாதாரணமா மக்கள்லாம் நினைப்பா. அந்த மாதிரி எண்ணம் இல்லாத இது பெருமாளுக்கு உகப்பா இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோட பண்றது இருக்க, இதுதான் பெரியவர்கள். ஆகையால நாம அந்த பெருமாள் திருவாராதனத்துக்காக சம்பாதிக்கிற வஸ்துல வரைச்சே, அந்த வஸ்துக்களை சேகரிக்கிற வரைச்சே எந்த ஒரு மூலையிலையும் நம்ம மனசுல நமக்காகவோ நம்ம சேர்ந்தவர்களுக்காகவோ இந்த வஸ்துவை சம்பாதிக்கிறோன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இததான் முக்கியமாக உபாதானத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த வஸ்துவை யாருண்டு சம்பாதிக்கலாம், இது பெருமாளுக்கு தானே, இது போரும் போ அப்படின்னு நினைக்கிறதோ, அது எப்படி எல்லாம் வஸ்துக்களை சம்பாதிக்கணும், யாரிடம் வாங்கலாம், எப்படி சம்பாதிக்கணும் என்கிற விஷயங்களை அடுத்த பாசுரத்துல சொல்லுகிறார். அத அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம்.
இந்த பாசுரத்தினால நாம அறிவது என்ன என்று கேட்ட, ஒவ்வொரு நாளும் பெருமானுக்கு அமுதுபடி சமர்ப்பிக்கும் பொழுது, அதாவது இன்னைக்கு என்ன தலிகை பண்ணணும்னு நினைக்கச்சே, அது புருஷாலா இருந்தாலும் இருக்கட்டும், ஸ்திரீக்களா இருந்தாலும் இருக்கட்டும், இது பெருமாள் அமுது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் பண்ணமே தவிர, எனக்கு பிடிக்கும்னு பண்ண, பசங்களுக்கு பிடிக்கும்னு பண்ண, இல்ல புருஷாளுக்கு பிடிக்கும்னு பண்ணன்ற அந்த பாவம் இல்லாமல் இது பெருமாளுக்காக என்ற ஒரு எண்ணத்தோட பண்ணும். அந்த தேவ பெருமாளுக்காக என்ற எண்ணத்தோட பண்ணணும்ன்றதுதான் இந்த பாசுரம் மூலமாக தெரிவிக்கிறார். மலர் மகள் மருவிய மறுவுட இறையவன் மலரடி கருதிய மனமுடையடியவர் மலர் புனல் அமுதுடன் வகையன வடையவும் மலர்மதி யமதல வெனவரிபவரே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.